शिवने पोट्री आजा पवित्र ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं पुष्पं निक्षिप्य प्रणवेन सप्तदा सम्पूज्य तेनेव अभिमन्त्रय तज्जनेन पूजोपकरणद्रव्याभ्यो नमः। त्वा गणपति कुम्भवामहे कविं कवीनाम् उपवश्रवसुमुखाय नमः। एकदन्ताय नमः। विदाय नमः। गजगन्धाय नमः। लम्बोदराय नमः। विकटाय नमः। धराजाय नमः। विनायकाय नमः। धूमकेतवे नमः। गणाध्यक्षाय नमः। बालचन्द्राय नमः। महाकुंभाभिषेकार्थम अस्मिन् दिने प्रातः काल समये करिष्यमाण विशेष ध्वजस्तंभ स्थापयामि। स्नानानन्तरम् आचमनीयं समर्प्य ओम प्रचेदसे नमः। नमः नमः। पुष्पवान् प्रजावान् अस्तो तुष्टिः अस्तो दिः अस्तो अविघ्नः अस्तो आयुष्यम् अस्तो आरोग्यम् अस्तो धन धान्य समृद्धिः अस्तो ब्राह्मणेभ्यः शुभं भवतु। भवः शुभ भोर्भुवः शुभ भोर्भुवः शुभः। யார் வைக்கிறாங்கன்னா ஒன்றா எங்கே இருக்கு வெள்ளி இருக்கு நவராத்திரி ஒன்றா வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே முன்னால் போயிட்டோம்னா அவங்களை வைக்கிறது சௌரியமாக வராது. நீங்க தங்க தவீங்க இது எடு அப்படியே நவகிரக சுத்தம் சொல்லிட்டே இருக்க ஒவ்வொரு இடத்துல நவகிரக சுத்தம் சொல்லிட்டே நீங்க என்ன கவனிங்க सद्योजाराय वै नमो नमः। भवे भवेनादि भवे भवस्वमा भवोद्भवाय नमः। तापधीराय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः। ब्रह्माधिपते ब्रह्मणोऽधिपते ब्रह्मा शिवो मे अस्तु सदा पार्वती शिवमूर्तये नमः। जो वेदान्तरप्रोक्तम्
காமாட்சி அம்பிகாதே நமः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த சுப நிகழ்ச்சியில் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோவிலோட உயிர் நாடி அப்படின்னு சொல்கிற கொடிமர பிரதிஷ்டை அந்த சுப நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். எந்த ஊரில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த கோவில்னு பார்த்திங்கன்னா மதுரையே அல்பவளம் மீனாட்சி. அதே மீனாட்சி இந்த நெல்லையிலையும் அரசாட்சி பண்ணிகிட்ருக்கிறான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சொக்கலிங்க சுவாமின்ற திருநாமம் கொண்டு இங்கே அம்பாளும் சுவாமியும் வந்து அருளாட்சி பண்ணுறாங்க. இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னன் காலத்துக்கு உட்பட்ட கோவில். இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து பழைய காலத்து கோவில். நான் சொன்ன மாதிரி நெல்லையப்பர் கோவிலுக்கு அடுத்ததாக தோன்றிய கோவில். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோவில் வந்து சிதிலமடைஞ்சு இன்றைக்கி கெப்பாராற்று கிடந்ததுனால பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் ஆன்மீக சான்றோர்கள் அனைவரோட ஒத்துழைப்பினால் இன்றைக்கி வந்து இந்த கோவில் கொடிமரத்துக்கு பிரதிஷ்டை நடந்திருக்கு. இந்த கோவிலோட திருப்பணிகள் எல்லாமே முழுமையாக முடிந்து கும்பாபிஷேகம் காண இருக்குது ஆடி மாதத்தில். இந்த வீடியோ காண்ற ஆன்மீக சான்றோர்கள் அனைவருமே வந்து இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கணும், இந்த திருப்பணிகள்லையும் வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவில் வந்து காசி ராமேஸ்வரத்தில் செய்கிற பரிகாரங்கள்லாம் வந்து இந்த ஸ்தலத்தில் செய்யலான்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா சிவாலயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர் மதில் சுவரில் வந்து நந்தியம் பெருமானை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே உள்ள இந்த சுவாமியோட சுற்றுச்சுவரில் வந்துட்டு நாகரை பார்க்கலாம். நாகர் வந்து இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பட்டிருக்காங்க சுற்றுச்சுவரில். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றுப்பிரகாரத்தில் வந்து கன்னி விநாயகர் தான் இருப்பாங்க. இங்கே வந்து வித்தியாசமான பேரில் காலத்தீர விநாயகர் அப்படின்ற ஒரு நாமம் கொண்டு விநாயகரும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி வந்து இந்த கொடிமர பூஜை கூட நடந்திருக்கு. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அரணம பார்வதி பதடே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல உமையூர்பாகனின் திருவருளினாலே மொரப்பநாடு ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் உடனுரை சொக்கலிங்க சுவாமி திருக்கோவிலினுடைய மகா கும்பாபிஷேகமானது உத்தராயண புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய காலத்திலே ஆணி மாதத்திலே மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதனுடைய அங்கமாக திருக்கோவிலிலே பாலாலயம் என்று சொல்லக்கூடிய இளங்கோவில் அமைப்பு முறையானது நடைபெற்று, பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று, அதனை தொடர்ந்து திருப்பணிகள் எல்லாம் இங்கே செவ்வனே நடைபெற்று வருகின்றது. பழமை மாறாமல் வேத சிவாகம முறைப்படி நல்ல முறையிலே திருப்பணிகள் எல்லாம் செய்து வருகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினமாக திருக்கோவிலினுடைய கொடிமரம், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொடிமரமானது ஜீர்ணமானதுனால இன்றைய தினமாக புது கொடிமரம் ஸ்தாபிதம் செய்யக்கூடிய நிகழ்வானது இன்று காலையிலே நடைபெற்றது. அதற்காக விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு கொடிமரத்தினுடைய பீடத்திலே எந்திரஸ்தாபனம், ரத்னநியாசங்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொடிமர பிரதிஷ்டையானது இன்றைய தினமாக நல்ல முறையாக ஆகம முறைப்படி நடைபெற்றது. அதே போன்று ஒரு கோவில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த கோவிலில் பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி ஒரு லிங்கம், அதே போன்று விமானத்தில் இருக்கக்கூடிய கலசமானது அது ஒரு லிங்கம். சுவாமி சூக்ஷ்மலிங்கம் அப்படின்னாச்சுன்னா விமானத்தில் இருக்கக்கூடியது ஸ்தூலலிங்கம்னு பேர். அதே போன்று கொடிமரம் துவஜ தண்டம்னு சொல்லுவாங்க, அது துவஜலிங்கம். அதே போன்று பத்ரபீடம்
பலிபீடமானது பத்ரலிங்கம்னு சொல்லுவாங்க. அதே போன்று நமது திருக்கோவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் அவர் ஒரு லிங்கம். அதான் பஞ்சலிங்கம்னு சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா அந்த அமைப்பு முறை ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினமாக அத்தகைய உயர்ந்ததான சுவாமிக்கு முன்பாக இருக்கக்கூடிய மகாநந்தி, அதே போன்று மகாநந்திக்கு அருகே வரக்கூடிய கொடிமரமானது இன்றைய தினமாக நல்ல முறையிலே ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. நூதன கொடிமரமானது இன்றைய தினமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து திருப்பணிகளெல்லாம் நல்ல முறையிலே நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது. நமது முரப்பநாடு மீனாட்சி அம்பாளுடைய சொக்கநாதர் திருக்கோவில். எல்லோரும் இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழவும் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய திருப்பணிகளிலும் மகா கும்பாபிஷேகத்திலும் எல்லோரும் பங்கு கொண்டு இறைவனது திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரியவங்களே கோவில் பற்றியோ ஒரு பாட்டு பாடுறதுக்கோ ஸ்லோகம் சொல்கிறதுக்கோ கூச்சப்படுற இந்த காலத்தில் ஒரு சின்ன குழந்தை நானும் கோவிலை பற்றி சொல்கிறேன், சுவாமிக்கு ஏதாவது பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மான்மர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்டபேன், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யானுரந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோரதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவியால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாமம் அம்பலத்தில் ஆடுமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன் வடது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம் வடக்கை சூடமான்மழு, எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவுமல்ல காதமல் மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மையாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய
சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நம்கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார் எண்கலந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தேங்க்யூ, சூப்பராக பண்ண. அதான் தெரியும். உன் பேர்? குரு சூர்யா. அந்த காலாஸ்திய சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க நம்மளோட. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய ஊரில் கோவில் இருக்குது, ஆனால் எந்த கோவிலுமே வந்து வழிபட முடியாத நிலையில் இடிஞ்சு போயிருக்கு. நிறைய கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண வந்து முயற்சி பண்ணுறாங்க. சில கோவில் நடைமுறை சிக்கல் காரணமாக வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போது இந்த ஊரை தாமிரபரணி பொறுத்த வரைக்கும் பாபநாசத்தில் ஆரம்பித்து ஆத்தூர் வரைக்கும் 134 கோவில் இருக்குது தாமிரபரணி கரையில் வந்து. இதில் எத்தனை கோவில் நல்ல நிலைமை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கோவிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிடலாம், அர்ச்சகராக போய் ஏதாவது காசை போகிறோம் வரோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நம்ம ஊர் கோவிலுக்கு ஏதாவது பண்ணணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஊர் கோவில் கும்பாபிஷேகம் எத்தனை வருஷம் ஆச்சு நிறைய எனக்கு தெரியாது. இந்த முறப்பனார் கோவில் வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு தெரில. அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா, சரி நம்ம வந்து நம்ம காலத்தில் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியும், ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று சேரணும். முதல்ல நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், உடல் உழைப்பா இல்லைனாக்கா வேறு ஏதாவது பண்ண முடியுமோ அதை வந்து யோசித்து எல்லோரும் சேர்ந்து பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய காரியம் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, நிதி உதவி பண்ண முடியலனாக்கா யார் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க கூட இருங்க. இல்லை அதுவும் கூட இருக்க மாதிரி சொன்னாக்க வேலை பார்க்குறவங்களோ அட்லீஸ்ட் கொஞ்சம் மோர் தண்ணி இது கொடுத்தாலே போதும். எனக்கு இதுவே எனக்கு பெரிய உதவி. இன்னொன்று, உபகாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருங்க. ஒருத்தர் காரியம் பண்ணுறாங்கனாக்கா கூட இருங்க, அவங்கள வந்து கெடுக்காதீங்க, அது போதும். ரெண்டாவது, இந்த கோயில் முறப்பனார் கோயிலை பற்றி பண்ணாக்க 1200 வருஷத்து கால கோயில் சொல்கிறாங்க. இது வந்து எப்படியும் 1500 வருஷம் காலத்துக்கு மேலே இருக்கும். பாண்டிய மன்னர்களாக கட்டின கோவில் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே குருஸ்தலம் கைலாசநாதர் கோவில், அதுக்கு முன்னாடி உள்ள கோவில் இது. ப்ராப்பராக வந்து வெளியே சொல்லணும். கோவிலுக்கு வந்து எப்படின்னாக்கா, ஒரு கோவிலுக்கு வரணுன்னாக்கா அந்த கோவிலுக்கு வரக்கு பாதை நல்லா இருக்கணும். இங்கே வந்து பாதை வந்து சரியில்லை, அவ்வளோ சுலபமாக உள்ள வர முடியல. கோவிலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போர்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த கோவிலை வந்து கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த கொடிமரம் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. ஆனால் புதுசாக கொடிமரம் வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வேறு ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. சிவாகம பாடசாலை சாணியர் செல்வம்பட்டர் அவர் வந்து சீதை முயற்சி எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல்லாக முயற்சியை எடுத்து தன்னோட வேலையும் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கும் வந்து பணி பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் பண்ணுறாங்க, சென்னையிலேருந்து ஒருத்தர் பண்ணுறாங்க. நாங்களாம் வந்து ஒரு அணில் மாதிரியாக அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்குறோம். என்னோடய பேர் வந்து சுந்தரம் ஐயர், பாண்டிச்சேரி. இந்த கோவில் அர்ச்சகர் ஜோதி சிவாச்சாரியார் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த கோவில் பற்றி சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். திருச்சிற்றம்பலம். முறப்பநாடு அருள்மிகு மீனாட்சி சொக்கலிங்க சுவாமி திருக்கோயில் இன்று வந்து கொடிமர பிரதிஷ்டை பண்ணி மற்றும் சிவப்பணிகள் ஆக்கியிருக்க தொடர்ச்சியாக ஜூலை 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணி கும்பாபிஷேகம் வரை சந்தோஷமாக கொடிமரம் ஏற்றி இன்று கும்பாபிஷேக வேலையை நெருக்கி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த கோயிலினுடைய சிறப்பு, தாமிரபரணி ஆத்தங்கரையோரில் திருக்கு தட்சணக்கங்கை என்று இதுக்கு பேர். காசிக்கு நிகரான ஸ்தலம். எல்லா ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா கிழக்கிருந்து மேற்க போகும், இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வடக்கிருந்து தெற்கு நோக்கி போகும். இதுக்கு பேர் வந்து தட்சணக்கங்கை. இதே மாதிரி காசியில் மட்டும் ஓடும். அதுக்கடுத்து நமது முறப்பநாடு மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரம், அதுக்கு அடுத்து உள்ள கைலாசநாதர் கோயில் மட்டும் இந்த சிறப்பு உள்ளது. மற்றும் இந்த கோயிலில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண தடை,
பெண்களுக்கான கொடிய வைத்த வலி நீங்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. மற்ற சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா மதில் சுவரில் வந்து நந்தியம்பெருமான் இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகர் இருப்பார். இந்த கோயிலை காத்திருப்பது நாகர். ரெண்டாவது இது வந்து பரிகார ஸ்தலமாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம், காசி இது போன்ற பரிகார ஸ்தலங்களில் பண்ணக்கூடிய பரிகாரங்களை இங்கே பண்ணலாம். மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரர் தொழிலுக்கு சிறப்பு. இரண்டாவது மதுரைக்கு நிகரான ஸ்தலம் என்று இது கூறப்படுகிறது. திருச்சிட்டம்பலம் கோவிலானது எனக்கு வயசு 87. இது தெரிஞ்ச வரைக்கும் 400 வருஷம் நாங்கள் இப்போ எடுத்த கல்வெட்டில் பார்க்கும்போது 800 வருஷங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதில் கோயிலில் கும்பாபிஷேகமே நடந்ததே இல்லை. அப்படியே இதாகி இருந்த இதில் இப்போ இவங்க புனரமைச்சு செஞ்சுருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய தொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக ஆன்மீக தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் 51 வருஷமாக சபரிமலை போயிட்டு வந்துருக்கிறேன் நடபாதையாகவே. இந்த இதில் இந்த ஊரில் மத்திய கைலாசம்னு பேர் உண்டு. நவ கைலாசத்தில் இது மத்திய கைலாசம். இந்த மத்திய கைலாசங்கிறதுக்கு வந்து அந்த கைலாசநாதர் கோவில்னு சொல்லி அந்த பக்கம் குருஸ்தலம்னு சொல்லி இருக்குது. அந்த இடத்துல முழுகுனா குளித்து இது பண்ணுனா தனக்குரிய கஷ்டங்கள் இதெல்லாம் போகுங்கிற அளவில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதே கோயிலும் நேரி நதிக்கரையில் தான் இருக்குது. நேரி நதிக்கரைக்கு இதுக்கு நேரடி பாதையே இருக்குது. அந்த பாதையெல்லாம் இப்போ மறைஞ்சிருக்குது. இப்போ இவங்க தான் இதெல்லாம் தொலைக்கி இது பண்ணுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் நினச்சே பார்க்காத ஒரு பெரிய பணியை இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய பெரிய அளவில் சந்தோஷத்தோடவும் ஆனந்தத்தோடவும் இருக்கிறோம். இது நடக்குமான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இந்த காலத்தில் எங்களுடைய காலத்திலேயே இந்த ஒரு கும்பாபிஷேக பணியில் நடக்கிறத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் சாமி. இதை எல்லாருமே இந்த இடத்து இருக்கிறவங்க ஜி ஆறுமுகம் அப்படின்றவங்க வந்து இந்த கோவில் பற்றி சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்ட பாண்டிய மன்னனால் இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறது. ஆனால் நமக்கு தெரிந்த வரையில் கோயில் கும்பாபிஷேகம் இதுவரை நடந்ததில்லை. இப்பொழுதுதான் முதன்முறையாக நடக்க இருக்கிறது. அதற்கு எல்லா மக்களும் உதவி செய்து இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஊரில் உள்ளவங்க சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோவில் பற்றி சொல்கிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் மிக பழமையான கோயில். இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த மன்னரால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் வந்து அந்த கைலாசேஸ்வரர் கோயில் அந்த பக்கம் இருந்தாலும் இந்த கோயிலும் அதோடு முந்தைய ஆற்றங்கரையிலே அமைந்துள்ள கோயில் இந்த சொக்கநாதர் கோயில் தான். இந்த கோயில்களில் இதை ரொம்ப நாளாகவே கும்பாபிஷேகம் செய்யாமல் கிடந்ததால் இதில் மக்கள் போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஊர் மக்கள் இதை மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கோயில்களை அவர் அர்ச்சகருக்கோ டெய்லி அன்னதானங்களோ மற்றபடி டெய்லி பூஜைக்கோ எல்லாரும் சேர்த்து கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தட்சியம் நீதிபதியாக இருக்கின்ற சுப்புலட்சுமி அவர்களும் மற்ற கோவிந்தராஜன், சென்னையை சேர்ந்த கோவிந்தராஜன் அவர்களும் மற்ற ஊர் மக்களும் சேர்ந்து அந்த இருவரும் மிகவும் பெரிய தொகைகளை எடுத்து செய்கிறார்கள். இந்த ஊர் மக்கள் ஆளுக்குரிய தங்கள் பங்குகள் இவைகளெல்லாம் கொடுத்து இந்த கோயிலை முழுவதும் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு எல்லோரும் இறைவனை வேண்டி முழுவதும் முடிவு இறைவனை வாழ்த்து கேட்டு